நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் பிராண்ட் இருக்கு இல்லையா? அந்த பிராண்ட யாருமே ஊகிக்க முடியாத ஒரு சின்ன தொடக்கத்திலிருந்து உருவாச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த ஃபெரேரோ சாக்லேட் சாம்ராஜ்யத்தோட கதையை இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபெரேரோ குழுமத்தோட ஒரு வருஷ வருமானம் மட்டுமே சுமார் 35 பில்லியன் டாலர்கள். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த ஒரு நம்பரே போதும் இது எவ்வளவு பெரிய கம்பெனின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம் போர்க்காலத்துல ஏற்பட்ட ஒரே ஒரு பொருளோட பற்றாக்குறைய வச்சு கட்டப்பட்டதுங்கிறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம். அது எப்படி சாத்தியம்? அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை தொடங்குறது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இருந்த இத்தாலியில. போர்னால பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. குறிப்பா மிட்டாய் தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு நிலவிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்தது இந்த ஒரு பிரச்சனை தான். பியட்ரோ ஃபெரேரோன்னு ஒரு பேஸ்ட்ரி தயாரிப்பாளர் ஒரு பெரிய சவாலை சந்திச்சாரு. சாக்லேட் செய்ய தேவையான கோகோக்கு பயங்கர தட்டுப்பாடு, விலையும் ரொம்ப அதிகம். ஆனா அவர் இருந்த பகுதியில ஹேசல்நட்ஸ் ரொம்ப மலிவாவும் தாராளமாவும் கிடைச்சது. இந்த பற்றாக்குறைக்கு பியட்ரோ ஒரு செம்ம ஐடியா யோசிச்சாரு. அதுதான் பாஸ்டா ஜியாண்டுஜா. அதாவது ஹேசல்நட்ஸை அதிகமாவும் கோகோவை குறைவாவும் பயன்படுத்தி ஒரு திடமான பேஸ்ட்டை உருவாக்குனாரு. இதை ஸ்லைஸ் பண்ணி பிரெட்ல வச்சு சாப்பிட்டா ரொம்ப மலிவான, அதே சமயம் சுவையான ஒரு ட்ரீட்டா இருந்துச்சு. இந்த ப்ராடக்டோட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருந்துச்சு. 1949ல அது இன்னும் கொஞ்சம் மென்மையாக்கி ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி மாத்தி சூப்பர் க்ரீமா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த அதே வருஷம் பியட்ரோ திடீர்னு இறந்துட்டாரு. அதனால மொத்த பொறுப்பும் அவரோட குடும்பத்துக்கு, அதாவது அடுத்த தலைமுறைக்கு கைமாறியது. இப்போதான் நம்ம கதைக்குள்ள வராரு. பியட்ரோவோட மகன் மைக்கேல் ஃபெரேரோ. அவர் தன்னோட அப்பாவோட தயாரிப்பை மட்டும் கையில எடுக்கல, அதுக்குள்ள ஒழிஞ்சிருந்த ஒரு உலகளாவிய வாய்ப்பையும் சேர்த்து பார்த்தாரு. மைக்கேல் செஞ்ச முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சூப்பர் கிரீமாங்கிற பேரை மாத்தினது தான். 1964ல உலக மக்கள் எல்லாரையும் கவரக்கூடிய வகையில நுடெல்லான்னு ஒரு புது பேரை உருவாக்குனாரு. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ஒரு பயங்கரமான பிராண்டிங் மூவ். ஃபெரேரோவோட வெற்றிக்கு சில அசைக்க முடியாத கொள்கைகள் தான் அடித்தளம். தரம், ரகசியம், அப்புறம் யார்கிட்டையும் தலை வணங்காத சுதந்திரம். மைக்கேல் இந்த விதிகளை ரொம்ப கண்டிப்பா கடைப்பிடிச்சாரு. தன்னோட கம்பெனிய வாங்க வந்த பல பில்லியன் டாலர் ஆஃபர்களை கூட ஒரு தயக்கமும் இல்லாம நிராகரிச்சாரு. நூடலாவோட வெற்றியை தொடர்ந்து மைக்கேல் அதோட நிறுத்தல. அதே வெற்றி ஃபார்முலாவை பயன்படுத்தி உலக புகழ்பெற்ற இன்னும் பல தயாரிப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சாரு. இதோட விளைவு என்ன தெரியுமா? மார்ஸ் மற்றும் மோண்டலஸ் மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு உலகத்தோட 3வது பெரிய சாக்லேட் நிறுவனமா ஃபெரேரோ வளர்ந்து நிக்குது. இது மைக்கேலோட தலைமை பண்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. நூடெல்லா மட்டுமில்ல, மைக்கேல் இன்னும் 2 சூப்பர் ஹிட் ப்ராடக்ட்ஸை உருவாக்குனாரு. ஒன்னு குழந்தைங்களே டார்கெட் பண்ணி வந்த கிண்டர் சாக்லேட், இன்னொன்னு ஒரு பிரீமியம் கிஃப்டா பார்க்கப்படுற ஃபெரேரோ ரோச்சர். இது ரெண்டுமே அதோட மார்க்கெட்ல ஒரு புரட்சியே ஏற்படுத்துச்சு. சரி, இப்போ நாம 3வது தலைமுறைக்கு வருவோம். அதாவது ஜியோவானி ஃபெரேரோவோட நவீன காலகட்டத்துக்கு. மத்த குடும்ப பிசினஸ்லாம் தடுமாறும்போது இந்த வம்சம் மட்டும் எப்படி தொடர்ந்து ஜெயிச்சுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். 3வது தலைமுறையில வந்த ஜோவானி அவங்க குடும்பத்தோட ஃபார்முலாவையே கொஞ்சம் மாத்துனாரு, அப்டேட் பண்ணாருன்னு சொல்லலாம். அவரு மத்த பெரிய நிறுவனங்களை விலைக்கு வாங்குறது மூலமா இந்த சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கினாரு. இது ஒரு தைரியமான முடிவு, ஆனா அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ இந்த வெற்றிக்கான ஃபார்முலாவை சுருக்கமா பார்த்தா இதுதான். முதல் தலைமுறை பியாட்ரோ ஒரு புதுமையான பொருளை கண்டுபிடிச்சாரு. 2வது தலைமுறை மைக்கேல் அதை ஒரு பிராண்டா மாத்தி உலகளவுல கொண்டு போனாரு. 3வது தலைமுறை ஜியோவானி அதை நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் விரிவாக்கினாரு. இது ஒரு அற்புதமான தொடர் வெற்றி. இன்னைக்கு ஃபெரேரோ எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. இவ்ளோ பெரிய நிறுவனமா வளர்ந்தும் இது இன்னைக்கும் 100% ஃபெரேரோ குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதுதான் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். கடைசியா ஃபெரேரோவோட தொடக்க கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. சில நேரங்கள்ல நம்மகிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கும்போது வராத புதுமையான ஐடியாக்கள் எல்லாம் பற்றாக்குறை இருக்கும்போது தான் உருவாகும்.